அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்பு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏக் மேக்ஸ் ஏக் செகண்ட்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல மாடல் 9ல இருக்க ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இப்போ பார்க்க போற சம்முன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் அப் டு 10 ஸ்கொயர். வாட் இஸ் தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ்? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் முடிக்க இருக்கிறதோட சம் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 1ல இருந்து 10 முடிக்க இருக்கிற ஸ்கொயர்ஸோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. இந்த ஃபார்முலால நம்ம என்னோட வேல்யூ அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். அகைன் ஒரு தடவை சொல்றேன், 1ல இருந்து 10 முடிக்க ஸ்கொயரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். என்னோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணணும்னா, இப்போ 1ல இருந்து அப் டு 10 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ n ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, இல்லை லாஸ்ட்ல 10 வரைக்கும் கேட்டிருக்காங்களா, அதுதான் என்னோட வேல்யூ. n ஈக்குவல் டு நம்மளுக்கு 10ன்றது கிடைக்கும். அப்போ n ஈக்குவல் டு 10ன்றதை இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும். ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். அதனால இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட்ல செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஷார்ட்கட்ல எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, n ஈக்குவல் டு 10ன்னு கிடைச்சிருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறணும். 10 இன்ட்டு அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 11 வரும். 10 ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 10ன்றதை அப்ளை பண்றோம். அதுக்கு அடுத்து 10க்கு அடுத்த நம்பர் 11. அதுக்கடுத்து 10ஐயும் 11ஐயும் சம் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 21ன்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த டிவைட்ல இருக்க 6 அப்படியே போட்டுரும். அகைன் ஒரு தடவை சொல்றேன், ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 10ன்னு கண்டுபிடிச்சோம்ல, அந்த 10ஐ வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்து 10க்கு அடுத்த நம்பர் 11. அதுக்கு அடுத்து 10 பிளஸ் 11. 10 பிளஸ் 11 என்ன கிடைக்கும்னா 21ன்றது கிடைக்கும். இது மூணையும் அப்படியே நம்ம மல்டிபிள்ல போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்து டிவைட்ல இருக்க 6 அப்படியே போட்டுறணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 10ஐயும் 6ஐயும் நம்ம கேன்சல் பண்ணணும். 10ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 3 2s are 6 5 2s are 10ன்னு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா இந்த 3ஐயும் 21ஐயும் கேன்சல் பண்றோம். அப்போ 1 3s are 3 7 3s are நம்மளுக்கு 21ன்றது கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து மல்டிபிள் பண்ணணும். 5 இன்ட்டு 11 இன்ட்டு 7 5 இன்ட்டு 11 இன்ட்டு 7. அப்போ 5 இன்ட்டு 11 இன்ட்டு 7ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 385ன்றது கிடைக்கும். இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். அகைன் இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுன்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்ல இருந்து 10 ஸ்கொயர்டு இருக்கிறதோட சம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்கொயருக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸ்கொயருக்கான ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. இந்த n இஸ் ஈக்குவல் டு 10ன்றதை இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி சால்வ் பண்ணாலுமே ஆன்சர் வரும். இப்போ n இஸ் ஈக்குவல் டு 10ன்றதை நம்ம ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணோம். அது எப்படி சால்வ் பண்ணோம்னா n இஸ் ஈக்குவல் டு 10ன்றதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணோம். 10 அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 11. அப்புறம் இந்த 10ஐயும் 11ஐயும் சம் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 21ன்றது கிடைக்கும். இதை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வச்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து டிவைட்ல இருக்க 6 அப்படியே வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேன்சல் பண்ணணும். 10ஐயும் 6ஐயும் நம்ம ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணோம், நம்மளுக்கு 5ன்றது கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து 3ஐயும் 21ஐயும் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 7ன்றது கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் பண்றோம். 5 இன்ட்டு 11 இன்ட்டு 7 மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 385ன்றது கிடைச்சிச்சு. இப்போ இதே மாடல்ல உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சம் தரேன். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் அப் டு 20 ஸ்கொயர். வாட் இஸ் தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ்? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம சால்வ் பண்ணது 10 ஸ்கொயர் முடிக்க நம்ம சால்வ் பண்ணோம். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயர் முடிக்க கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.